السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون وعدا عليه حقا في التوراة والإنجيل والقرآن ومن أوفى بعهده من الله فاستبشروا ببيعكم الذي بايعتم به وذلك هو الفوز العظيم. ஆமன்னா பில்லாஹ் ஸதக்கல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களிடத்தில் அவர்களுக்கு சுவனம் பரிசாக இருப்பதாக சொல்லி அவர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பெற்றுக்கொள்கிறான். அம்மக்கள் அல்லாஹுடைய பாதையிலே போரிடுகிறார்கள், தங்களையும் மாய்த்து கொள்கிறார்கள், எதிரிகளையும் வீழ்த்துகிறார்கள். அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்கிற நற்செய்தி தௌராத், இன்ஜில், குர்ஆன் 3 வேதங்களிலேயுமே மெய்யான வாக்காக இருக்கிறது. வாதன் அலை ஹக்கா. அல்லாஹுடன் தாம் செய்திருந்த அந்த உடன்படிக்கை யார் நல்ல முறையில் நிறைவேற்றுகிறார்களோ, நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், நீங்கள் செய்து கொண்ட இந்த வியாபாரத்திற்கு பகரமாக உங்களுக்கு சுவனம் இருக்கிறது என்று நற்செய்தி சொல்லுங்கள், அதான் மகத்தான வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரா தௌபா என்கிற அந்த 9ஆம் அத்தியாயத்தினுடைய 111ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அருளியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்காவிலே தாவத் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கா மக்கள் அதை ஏற்க மறுத்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அறப்போராட்டம் அங்கே நடைபெற்றவாறு இருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதோருக்கும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காக்கிறார்கள். பொறுமையாக அந்த தாவத் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இந்த செய்தி புனித மதீனா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தகவல் எட்டுகிறது. அவர்கள் அவ்வப்போது ஹஜ்ஜுக்கு வந்து செல்வார். புனித மக்காவிற்கு காபத்துல்லாவை ஜியாரத்து செய்ய ஹஜ்ஜினுடைய காலத்தில், ஹஜ்ஜுடைய சீசனில் ஹஜ்ஜு செய்ய வருவார்கள். அப்படி வருகிற போது அவர்களில் சில நன்மக்கள் இருந்தார்கள். அந்த மக்களுடைய இதயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத் செய்தான். அதன் காரணமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து வழங்கப்பட்ட அந்த காலகட்டத்தினுடைய 11ஆம் ஆண்டு, நுபுவத் 11ஆம் ஆண்டிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனத்து அந்த மக்கள் அகபா என்கிற இடத்திலே ரகசியமாக சந்திக்கிறார். அகபா ரகசியமாக சந்தித்து தாங்கள் இஸ்லாத்தை ஏற்கவிருப்பதை அவர்கள் விண்ணப்பிக்கிறார். அப்போது முதலாவது வருஷமாக வந்தவர்கள் மொத்தம் 6 பேர் தான். அகபா என்பது புனித ஹாஜிகள் கல்லறிகின்ற அந்த 3 இடங்களிலே கல்லறிவார்கள். 3ஆம் இடமுதான் ஜம்ரத்துல் அகபா என்று சொல்வார்கள். அந்த அகபா என்கிற இடத்துக்கு தான் பைஅத்துல் அகபா, அகபா ஒப்பந்தம் என்கிற அந்த ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அதற்கு பையத்துல் அகபா என்று சொல்வார்கள். 3 இடங்களிலே கல்லறிவார்கள் ஹாஜிகள். ஊலா உஸ்தா அகபா என்று அந்த அகபாவிலே உண்டான அந்த இடத்திலே அதற்காகத்தான் இந்த பையத்தை பெற்று பையத்துல் அகபா என்றே கூறுகிறார். இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார். இது நுபுவத் 11ஆம் ஆண்டு. நுபுவத்து 12ஆம் ஆண்டு வருகிறது. அதே போன்று ஹஜ்ஜுடைய சீசன் வருகிறது. ஏற்கனவே வந்து அந்த 6 பேரிலே இன்னொரு 5 பேர், அதே அந்த 6 பேரில் உண்டான அந்த 5 பேரும் மேலும் ஒரு 7 பேருமாக 12 பேர் மறு ஆண்டு வந்து அந்த இரகசிய உடன்படிக்கை செய்கிறார்கள். உடன்படிக்கை செய்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம், இஸ்லாத்தை ஏற்ற இந்த நன்மக்கள் வாயிலாக புனித மதீனாவிலே இஸ்லாம் பரவுகிறது. இவர்கள் எல்லோரும் சென்று இஸ்லாத்தினுடைய மகத்துவம், மகிமையை பற்றி, அதனுடைய தத்துவார்த்தங்கள் பற்றி பரப்புரை செய்தவாறு இருக்கிறார். இது நுபுவத்தினுடைய 12ஆம் ஆண்டு. அதற்கு பின்பு நுபுவத்தினுடைய 13ஆம் ஆண்டு. நுபுவத்தினுடைய 13ஆம் ஆண்டிலே கிட்டத்தட்ட 40 பேர் இஸ்லாத்தை தருகிறார். 40 பேர் இஸ்லாத்தை தருகிறார். அந்த 40 பேர் மூலமாக புனித மதீனாவிலே இஸ்லாம் வானலாக பரவி கொண்டே இருக்கிறது.
அப்போது இஸ்லாத்தை தழுவிய அந்த நன்மக்களிலே சில முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களிலே முக்கியமாக பராவுபுனு மப்ரூர் என்கின்ற சஹாபி இருக்கிறார்கள். சில முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள். இவர்களிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செய்கிற போது என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இணை வைக்கக்கூடாது. நம்பர் 1 பல உடன்படிக்கை. மற்றொன்று, உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் பாதுகாப்பது போன்று அந்த மதீனத்து மக்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள். மதீனாவிற்கு வந்து விடுங்கள் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய உடல் பொருளை, ஆவியை பாதுகாப்பது போன்று நாங்கள் புனித மதீனாவிற்கு வந்தோம் என்றால் எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு அரண்களாக இருக்க வேண்டும். இது 2வது உடன்படிக்கை. மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் எங்கள் உயிரே போனாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். மனித இனமே எதிர்த்து நின்றாலும் கூட அந்த எதிர்த்தவர்களை நாங்கள் எதிர்ப்போம் என்று அவர்கள் புதிதாக இஸ்லாத்திலே சேர்ந்தவர்கள் அவ்வளவு ஆணித்தரமாக பேசுகிறார். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டோம் என்றால், அர்ப்பணங்கள் செய்தோம் என்றால் எங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது என்று கேட்டார். உங்களுக்காக நாங்கள் தயாராகிறோம், சித்தமாகிறோம். உங்களுடைய உயிர்களை பாதுகாக்க, உடைமைகளை பாதுகாக்க இஸ்லாம் பரவ எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருடைய முகங்களும் மலர்ந்து விட்டது. சுவனம் கிடைக்குமா எங்களுக்கு? நாங்கள் இதில் மிக சந்தோஷப்படுகின்றோம். நாங்கள் எங்களுடைய உயிர்கள், எங்களுடைய உடைமைகளை அர்ப்பணம் செய்ய நாங்கள் தயாராக ஆகிவிடுகிறோம் என்று அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் எடுத்துரைக்கிறார்கள். எடுத்துரைத்த கையோடு தான் அதற்கு பின்பு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மதீனாவிற்கு செல்கிறார்கள். இங்கு இஸ்லாம் வேகமாக பரவுகிறது. அப்போது அந்த 3ஆம் ஆண்டு அந்த 3ஆம் ஆண்டிலே இஸ்லாத்தை தழுவியவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள், வேண்டிக் கொள்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் செல்கிறோம், எங்களுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்க யாராவது ஒரு ஹாபிஸ் காரியை அனுப்பி வைத்தால் நன்றாக இருக்குமே என்று கேட்டுக்கொள்கிறார்கள். காரணம், குர்ஆன் ஓத கற்க வேண்டும் அல்லவா. அங்கே இஸ்லாத்தை ஏற்றவர்கள், இஸ்லாத்தை தழுவியவர்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரு இளம் சிங்கம், பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார்கள், வாலிப்பாக கம்பீரமாக இருப்பார்கள். அவர்களை பார்த்தாலே எல்லோருக்குமே ஒரு பரவசம் ஏற்படும். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாவது ஹாபிஸ் காரியாக புனித மதீனா சென்று அடைகிறார்கள். யார் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அந்த முஸ்லிம்களிடத்துல அவர்களை அணுகி கிராத் கற்றுக் கொடுப்பார்கள், குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பார்கள், சரிய சட்டங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். முஸ்லிம் அல்லாதோர் இவர்களை ஒரு மாதிரியான காழ்போடு பார்ப்பார்கள். எடுத்த மாத்திரத்தில் காழ்போடு பார்ப்பார்கள். ஒரு பகைமையோடு, குரோதத்தோடு பார்ப்பார்கள். ஒன்றும் பேச மாட்டார்கள். அவரிடத்திலே சென்று குர்ஆனில் சில ஆயத்துக்களை ஓதி காண்பிப்பார்கள். அவ்வளவுதான், அப்படியே சரணாகிடுவார். முஸ்லிம் அல்லாதோரிடத்திலே எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் காட்டுகின்ற அந்த விரோதத்திற்கும் குரோதத்திற்கும் பகரமாக இவர்கள் விரோதம் குரோதம் காண்பிக்க மாட்டார்கள். குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பார்கள். எல்லோரும் அமைதியாகி விடுவார்கள். நண்பர்களாக மாறிவிடுவார். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வசீகரத்தை தந்திருந்தான். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை மையமாக வைத்துத்தான், கருப்பொருளாக வைத்துத்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். வீட்டிற்கு சென்றால் இந்த வசனத்தின் ஒளிபெயர்ப்பை புரட்டி பாருங்கள். சூரா தௌபா 111ஆம் வசனம் மிக அற்புதமான வசனம். நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களிடத்திலே அவர்களுக்கு சுவனம் உண்டு என்று சொல்லி அவருடைய உயிர்களையும் உடைமைகளையும் வாங்குகிறான். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிறரையும் தாக்குகிறார்கள், தங்களையும் மாய்த்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்று தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் வாதன் அலை ஹத்தா, மெய்யான வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அல்லாஹ்விடத்திலே செய்து கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை நல்ல முறையில பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றுகிறார்களோ நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லிவிடுங்கள். நீங்கள் செய்து கொண்ட அந்த வியாபாரத்திற்கு, வியாபாரம் என்றால் நாங்கள் எங்களுடைய உயிர்களை தருகிறோம், சுவனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அந்த வியாபாரத்திற்கு பகரமாக உங்களுக்கு சுவனம் இருக்கிறது என்று ஃபர்ஸ்ட் அபுஷிரு, நீங்கள் பஷாரத்தை சொல்லிவிடுங்கள். சுவனம் கிடைப்பது என்பது வதாலிக் புகழ் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி. இந்த வசனம் மூலமாக நமக்கு கிடைக்கிற பலன் நம்மால் இயன்ற உடல் பொருள் ஆவி. இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அது
இயற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக இந்திய மக்கள் எல்லோரும் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இன்றும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அறவழி போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய மக்களுடைய அந்த முழக்கங்களை நாம் கேட்டவாறு இருக்கிறோம். எங்களுடைய உயிர் இருக்கிற வரை, எங்களுக்கு சக்தி இருக்கிற வரை இந்த சட்டத்தை நாங்கள் அமல் செய்ய ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த சட்டம் நடைபெறுவதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். எங்கள் உயிரே போனாலும் சரி என்று எத்தனை பேரும் முழங்குகிறார்கள் பார்த்தீர்களா? இந்த வசனத்தின் வெளிப்பாடு தான். காரணம், ஷரியத் சட்டத்திலே ஒருவர் கை வைத்தார் என்றால் உயிரையும் விட நாங்கள் தயாராக இருக்கிறோம். தாங்கள் கேட்டிருப்பீர்கள் அவர்களுடைய அந்த முழக்கங்களை. ஒவ்வொரு மேடைதோறும் ஒவ்வொரு இயக்கங்கள், ஒவ்வொரு அமைப்புகள், ஜமாத் உலமா சார்பா இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், சாதாரணமான முஸ்லிம்களாக காட்சி தருகிறார்கள். ஆனால் அவரிடத்திலே கூடிய அந்த எழுச்சியை பார்க்கிற போது, என் மீது கை வைத்தால் பரவாயில்லை, நான் பின்பற்றுகிற ஷரியத்தின் மீது நீ கை வைத்தால் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன், என்னுடைய உயிரையும் தர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவதோடு அவர்கள் முன் வருகிற போது அவர்களுக்கும் நிச்சயமாக சுவனம் பரிசாக இருக்கிறது. இதுதான் இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு. சத்திய சஹாபிகள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய அந்த எதிரொலியை, அதனுடைய பிரதிபலிப்பை இன்றைக்கும் நம்முடைய முஸ்லிம் மக்களிடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், அந்த சஹாபிகள் தங்களுடைய உயிரை தந்தார்கள், தங்களுடைய உடைமைகளை பணயம் வைத்தார்கள், இதெல்லாம் செய்தார்கள். என்ன காரணம்? அவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரதிபலனம் எதிர்பார்க்கவில்லை, மறுமையிலே கிடைக்க போற அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமான் இருக்கு, இதெல்லாம் ஈமானுடைய வெளிப்பாடு. இது ஈமானை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய அந்த வெளிப்பாடு. இந்த ஈமானுடைய வெளிப்பாடு இருக்கிற வரை நிச்சயமாக எல்லோருக்கும் சோன வாழ்க்கையை தருவான். அதற்கு எல்லோருமே தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அருள் இருக்கிறான். நாம் சொன்ன பிரகாரம், கேட்ட பிரகாரம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த, அதன் பிரகாரம் வாழ அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.